ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது சோம்பேறித்தனம் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. அப்போது நம்மளால் வந்து ஒரு கணக்கு வச்சுருப்போம், ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம உடம்பு வந்து நமக்கு ஒத்துழைக்காது. அப்போ சோம்பேறித்தனம் நமக்கு உண்டாக்குது. அப்போ என்ன பண்ணணும், அது எதனால் நமக்கு வருது, அதை எப்படி நம்ம வந்து சரி செஞ்சு நம்மளுடைய தொழிலை வந்து நம்ம மேலே மேலே வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்றீங்க பார்த்தீங்களா. அந்த சோம்பேறித்தனம் எதனால் வருது அப்படின்றத பார்க்கணும். நம்ம வந்து சோம்பேறித்தனம் வர்றதுக்கு என்னென்னலாம் வந்து நமக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய வருமானம் நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, எனக்கு ஒரு டைம் பாஸ்க்கு நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வேலையை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்றவங்களும் ரெண்டாவது கேட்டகரி. இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க என்னுடைய வருமானம், இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய வருமானம் வந்து நான் என் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னாக்கா, என்னுடைய வருமானம் தான் வந்து 90% வந்து முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து இதுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு என் மைண்டுக்கு தெரியும். என்னுடைய சுச்சுவேஷன் தான் எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து புரிய வைக்கும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய வேலை முழுக்க 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 என்னுடைய நேரம் எந்த அளவுக்கு நான் வந்து செலவிடுறேனோ அந்த நேரம் ஃபுல்லாகவே நான் வந்து என்னுடைய மிஷினில் தான் நான் வந்து செலவிடுவேன். என்னுடைய நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறேன்னா என்னுடைய வீட்டில் நான் அதிக நேரம் வந்து எடுத்துக்கிற இடம் அப்படின்னு பார்க்க போனாக்கா அது என்னுடைய டைலரிங் ரூம் மட்டும்தான். எந்த நேரம் தூங்குற நேரத்தை தவிர மித்த நேரம் எல்லா நேரமும் என்னுடைய டைலரிங் தொழிலில் மட்டும்தான் நான் வந்து அதிகமாக வந்து இருக்கிறேன். அது என்ன காரணம், அப்போது எனக்கு வந்து வேலை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு தெரியுது இல்லையா. அப்போது நான் அதை வச்சு தான் நான் வந்து இந்த வேலையில் வந்து மேலே வளர்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எனக்கு ஆர்டர் வரலைன்னா நான் என்ன பண்ணணும், அப்போது இருக்கிற ஆர்டரை நான் எப்படி முடிச்சு கொடுக்கணும். இப்போது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமர் தான் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் என்னை தள்ளுது அப்படின்னா, நாம் வந்து ஒரு பிளானில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிளானில் இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்ம மேலே வந்து போகிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் அப்படி தான் நான் என்னுடைய ஷெடியூலை வந்து நான் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு காரணமே இதுதான். நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த தொழிலை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணோம், அப்போ நம்ம அதை எப்படி வந்து நம்ம இன்னும் வந்து மேலே மேலே வளர்கிறதுக்கு நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை ஸ்மார்ட், அது எல்லாமே நீங்கள் தான் பிளான் பண்ணி பண்ணணும். எதுக்கோசம் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் நம்ம வீட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யோசிச்சு தான் செய்யணும். புரியுதுங்களா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டகரி சொல்லிவிட்டு செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு போர் அடிக்குதுப்பா, எனக்கு வந்து சும்மா படுத்து படுத்து தூங்கி எழுந்திருக்கிறதோ பிடிக்காது, என்னுடைய ஏதோ ஒரு செலவுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டிலவே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ப்ளவுஸை வந்து நான் வெளியில் கொடுத்து தைக்க தேவையில்ல, நானே வந்து என்னுடைய ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயுமே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்க்க போனால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா நம்ம மைண்டில், நம்மளுடைய வருமானம் நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து தேவைப்பட போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சா போதும் அப்படின்னு உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 200 ரூபா கூட உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து பணக்கஷ்டம் இருக்கிறவங்க தான் அந்த டைலரிங் ஃபீல்டில் தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வருமானம் ஒரு குடும்பத்துக்கு போதுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2 கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அப்போது நம்ம வீட்டுக்காரங்க சம்பாதிக்கிறது நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது ஏதாவது ஒரு சேவிங் பண்ணி வைக்கலாம்,
பிள்ளைங்க ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஜுவல்ஸ்க்கு நம்ம வந்து நம்மளுடைய வருமானம் வந்து முன்கூட்டியே நம்ம எடுத்து வைக்கலாம். நிறைய இருக்குது. நம்ம வந்து யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஒரு 500 சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, அடுத்தது வந்து கூலி வேலை செய்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க, இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, வாரத்தில் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யோசிப்பாங்க, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 500 இல்லை ஒரு 600 எடுத்து வச்சு நம்ம இப்போ இந்த வர வெய்ய காலத்துக்கு நம்ம ஜாக்கெட்டை தச்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து அதுபோல் கஸ்டமர்லாம் நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது அது கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே நம்மளுடைய தொழிலையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி ஒரு கஸ்டமர்லாம் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு இப்போ வந்து மொத்தத்துக்கும் ரேட்டு போடுவோம். ஒரு 4 ப்ளவுஸ் வருது, ஒரு ப்ளவுஸ்க்கு நான் 110 ரூபா வாங்குறேன், 4 ப்ளவுஸ்க்கு 440 ரூபா வருது. அப்போ சேரீ ஓரடிப்பாங்க, அப்போ அந்த ஜாக்கெட்டுக்கு ஏதாவது ஓவர்லாக் பண்ணணும், இல்லை எதையாவது கேட்குறாங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்குது அப்படின்னா மொத்த அமௌண்ட்டை போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா நான் கம்மி பண்ணி தான் வாங்குவேன். எனக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கோசம் ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நான் வாங்க போகிறது கிடையாது. எல்லா கஸ்டமருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி தான், இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதே தையக்கூலி தான் எல்லார்கிட்டையுமே வாங்குவேன். எனக்கு தெரியும் நான் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா, நம்மளுமே அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அப்போ அவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் இப்படி ஒரு 5% நான் கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். அது எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டைமில் யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணலை, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செய்யறது. அப்போது ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்குது, அவங்களுக்கு அது ஒரு சேவிங்காக இருக்குது அப்படின்னா, அந்த 30 ரூபா 40 ரூபா இருந்தாலும் அவங்க பால் பாக்கெட் வாங்கி காப்பி போட்டு கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மளிகை ஜாமான் வாங்கலாம் வீட்டுக்கு. அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு நான் செய்வேன். அதே போல் அவங்கக்கிட்டையும் சொல்லி அனுப்புவேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லுங்கள், உங்களுக்குமே நான் வந்து ப்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் கம்மி பண்ணியே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் நமக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கோசம் செய்கிறோம், நமக்கு வந்து சம்பாதிக்கிறதும் முக்கியம்தான், ஆனாலும் நமக்கு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுன்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளை தேடி வரணும். அதுக்கெலாம் நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம எப்படி பேச வேண்டியது இருக்குது, நம்ம வந்து சுடுன்னு மூஞ்ச காட்டி பேசக்கூடாது, நல்லதனமாக கஸ்டமர்கிட்ட வந்து பேசணும். நிறைய விஷயம் இருக்குது சிஸ்டர். இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து பேச தெரியணும், மெயினாக நல்லா பேச தெரியணும். பேச தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேலே வளர்ந்துக்கிட்டு போக முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பேச்சு திறமை இல்லை அப்படின்னா நம்மள மடித்து சுருட்டி வாயில் போட்டு மென்னுக்கு துப்பிடுவாங்க. அதனால் வந்து பேச்சு திறமை இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சு திறமை. நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வந்து என்னுடைய வருமானம் என் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கீப்பப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பண்ணலாம், நான் என்னென்னலாம் பண்ணி மேலே வந்தேன் அப்படின்றதுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுமே பார்த்துக்கலாம் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேசணும் அப்படின்னா, சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம மெயினாக அந்த டாப்பிக்கில் தான் நம்ம வந்து வீடியோவில் பேசியிருக்கோம். அப்போ அந்த சோம்பேறித்தனம் எதனால் வருது, என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதிலேருந்து இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு டைமிங் வந்து நீங்கள் வந்து கீப்பப் பண்ணிக்குவாங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி 3 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 3 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் இவ்வளோ டைம் எடுக்கிறேன், இந்த டைமில் அந்த 3 ப்ளவுஸை தைச்சிட்டு ஏந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுறுசுறுப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போது ஒரு ப்ளவுஸ்க்கு 1/2 hour வச்சுருக்கீங்களா, இல்லை 1 hour வச்சுருக்கீங்களா, இல்லை 3/4 மணி நேரம் வச்சுருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து நீங்கள் வேலை செய்யும்போது உங்களே அறியாமல் அந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டுட்டு இடைய போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது போல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது போல் தான் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய மிஷினுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு கிளாக் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஒரு ப்ளவுஸில் நான் கையை வைக்கும்போது எவ்வளோ டைம் ஆகுது, அதை முடிக்கும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நான் வந்து டைமை வந்து கீப்பப் பண்ணுவேன்.
பண்ணுவேன். இப்படி பண்ணுறதுனால தான் என்னால் வந்து நிறைய வந்து ஒரு 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 நாளைக்கு வந்து 5 ப்ளவுஸா இல்லை 10 ப்ளவுஸா இல்லை 6 ப்ளவுஸா எவ்வளோ ப்ளவுஸா எல்லாமே என்னால் வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா இது டைமிங்கை வந்து நான் கீப் அப் பண்ணுறதுனால மட்டும்தான். இதுபோல் நீங்களுமே வந்து கீப் அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனத்தை தூக்கி தூர கடாசுங்க. நம்ம வீட்டை பெருக்கி குப்பையை எப்படி மூலையில் கூட்டுறோமோ அதுபோல் வந்து பெருக்கி வாரி கொட்டுற மாதிரி நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த மைண்ட் செட்டையுமே வந்து பெருக்கி வாரி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சுறுசுறுப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக வர செய்யும். இப்போ வந்து நம்ம வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ 4 பேருக்கு போய் ரீச் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்குமே வந்து சோம்பேறித்தனம் இப்படி தான் இருக்குது, என்னால் எப்படி தான் நான் சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அதுவுமே வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுறேன். எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து தெளிவாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தான் சிஸ்டர். நான் தெளிவாக வந்து உங்களுக்கு அது எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.